ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனீஸ் அனிமி சீரிஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ரெண்டாவது ஆரம்பித்த அந்த அனிமே தமிழ் ஸ்டூடியோ சேனலே டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் ரீ0 மூவியான மெமரிஸ் நோ அப்படிங்கிற ஒரு மூவி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மூவி கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக போகும். பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துருங்க. ஆனால் அதுக்கும் நம்ம கதைக்கும் சம்மந்தம் இல்லை. அதை பார்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நான் கமெண்ட்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ லிங்க் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் போயிட்டு பார்த்துட்டு அந்த சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 7. என்னை எதுக்காக காப்பாற்றின பேட்ரஸ் என்னை வெளியே விடு, நான் போயிட்டு ரொம்ப காப்பாற்றணும்னு நம்ம ஹீரோ கத்தவும், எப்படியும் நீ வெளியே போய் வேஸ்ட் தான் சூப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரஸ் சொல்கிறா. நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனை ஹீலிங் பண்ணவும் என்ன நீ சாகவே விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனால் என்னால் அவனை சாகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரஸ் சொல்கிறா. நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு தெரியுமா? இதுக்கப்புறம் இதை யாராலையும் மாற்ற முடியாது. எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நீ என்னை கொண்டிருந்துருக்கணும், சாக விட்டுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். ஆனால் நீ சாகிறத என்னால் பார்க்க முடியாதுன்னு பேட்ரஸ் வருத்தத்தோடு சொல்லவும், அப்படின்னா நானே இறந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை தானே கொல்ல போகவும் பேட்ரஸ் போயிட்டு தடுக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ கீழே விழுந்து கிடக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல காஸ்பல் இருக்குது. இது அந்த வில்லன் கையில் இருந்ததாச்சே, அது மாதிரியே இருக்குது, இது வேற ஒரு புக்கு தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், பேட்ரஸ் அதை கட்டி பிடிச்சி சென்டிமெண்டலாக பார்க்கவும், எதுக்காக நீ இந்த புக்கை வச்சிருக்க? இது அந்த வில்லன் கிட்ட இருந்த புக்கில் அதே மாதிரியான ஒன்று தானே, அப்போ இது சொல்கிறத தான் நீ கேட்கியா அப்படின்னு சொல்லவும், நீ கேட்குற கொஸ்டின் இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ அதில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவியா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இதில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படிங்கவும், அப்போ என்னை காப்பாற்றினது, என்னை சாக விடாமல் பண்ணது, நீ ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து என் கூட ஜாலியாக பழகினது எல்லாமே இந்த புக்கில் இருந்ததுனால தான் பண்ணி அப்படின்னு கேட்கவும், ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண போற? அது ஏன் விஷயம், நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரஸ் சொல்கிறா. அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கு எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போகவும், என்கிட்ட வராத, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அடிக்கிறா. நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த டோர் கிராசிங்கையும் மீறி எல்சா உள்ளே வந்துருதா. அவள் பேட்ரஸை கொல்ல போகவும், ப்ளீஸ் அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஞ்சவும், நம்ம ஹீரோவோட வயிற்றுலேயே அவள் கிழிச்சதா. அவ்வளோதான், நம்ம ஹீரோ அப்படியே இறந்து போயிருந்தான். இப்போ திரும்பவும் அந்த சாங்சுரியிலேயே கண்ண முழிக்கிறான். அதுவும் அந்த ட்ரையல்ஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள அந்த இடத்துல வழக்கம் போல் எம்லியா நான் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. எம்லியா ஒன்றும் இல்லை எந்தி அப்படின்னு சொல்லவோ, இப்போ நம்ம ஹீரோ எம்லியாவை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு வரான். எப்பவும் போல் மீட்டிங் நடக்குது. எம்லியாட்ட போயிட்டு எம்லியா வருத்தப்படாத, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆறுதல் சொல்கிறான். அப்புறமா போயிட்டு ராம் நீ எம்லியாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போகிறான். அப்போ ஆர்த்தோ வந்திருக்கவோ, என்ன ஆர்த்தோ இந்த இடத்துல இந்த நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவோ, சுபாரு நீ வித்தியாசமாக நடந்துக்கிட்டுற, ஏன்னா உன் மூஞ்சியில் கவலையே தெரில அப்படிங்கவும், ஆமாம் நான் எப்பவும் அப்படி தானே இருப்பேன் அப்படிங்கவும், எம்லியா அவ்வளோ வருத்தப்படுறதை பார்த்துட்டோம், நீ நார்மலாக நடந்துக்கிட்டதை பார்த்தா எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோ கேட்குறான். அப்படின்னா இதில் இருந்து ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் எப்போவுமே நிதானமாக எல்லா டெசிஷன்ஸையும் கரெக்டாக எடுப்பேன், அதனால தான் நான் எப்போவோ கூலாக இருக்கேன் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கார்ஃபீல்டு அந்த இடத்துக்கு உன்ட்ட தனியாக பேசணும்னு சொல்லவோ, என்ன கார்ஃபீல்டு தனியாக பேசணுங்க, ரேமை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணுமா, அவளை லவ் பண்ண வைக்கிறதுக்கு ஐடியா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவோ, உன்கிட்ட தனியாக பேசணும் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்டு சொல்லவோ, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோ ப்ளீஸ் நாங்கள் தனியாக பேசணும், நீ போயிட்டு வா, நாளைக்கு காலையில் நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகேன்னு ஆர்த்தோவும் கிளம்பிடுதான். இப்போ கார்ஃபீல்டு கூட நம்ம ஹீரோ தனியாக நடந்து போயிட்டு இருக்கான். ஹே ஆமாம் உன்னோட சிஸ்டர் ஃபெடரிகா அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுது, அவள் எப்படி இந்த இடத்துலேருந்து வெளியே போனா அப்படின்னு கேட்கவோ, போனவளை பற்றி என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்டு வெறுப்பாக பேசிகிட்டு இருக்கான். என்னப்பா இந்த ஒரு சீக்ரெட்டை கூட என்கிட்ட சொல்ல மாட்டியா, எப்படி வெளியே போனான்னு தெரிஞ்சா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். பார்த்தா அந்த இடத்துல ரியூஸ் நிற்கிறா. இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கே, ஓ இதுதான் உன்னோட சீக்ரெட் பிளேஸா, சீக்ரெட் பிளேஸே காமிச்சிருக்கேன்னா எனக்கு கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் தருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ நல்லா தான் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரியூஸும் சொல்கிறா. எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் தெரியணும் அப்படிங்கவும், ஃபெடரிகா வெளியே போனதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்கவும், நான் இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் வெளியே கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படியா, ஆனால் அது முடியாத காரியம். ஏன் அப்படின்னா ஃபெடரிகாவோட பிளட் லைனில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அவளோட பிளட் லைனில் டம்மி ஹியூமன்ஸ் பிளட் கலந்துருந்தாலுமே ஹியூமன் பிளட் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவள் எப்போ வேணால் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லவும், அவள் வெளியே மட்டும்தான் போனால் திரும்ப உள்ளே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்டு சொல்கிறான். ஓ அப்படியான்னு கேட்கவும், ஃபெடரிகாவோட பிளட் லைனில் அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் அவளால் வெளியே போயிட்டு உள்ளே வர முடியுது, மற்ற எல்லாராலையும் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், ஆக்சுவலி அவளுக்கு மட்டும் எப்படி மாறி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் அப்பா வேறு வேறு, அம்மா ஒன்று தான், ஆனால் அவளுக்கு வேற அப்பா எனக்கு வேற அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்டு சொல்கிறான். அவள் என்னதான் இருந்தாலும் உன்னோட சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியோஸை சொல்லவும், அவளை பற்றி பண்ணிட்டு பேசாதீங்க, அவள் என்னையும் வேண்டாம் இந்த இடமும் வேணான்னு சொல்லிட்டு தானே இந்த இடத்துல இருந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்டு வருத்தப்படுறான். சரி ஓகே நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன், அதை நீங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ரியூஸு சொல்லவும், நானும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆமாம் நீ எங்களை நம்பி சொல்லலாம், இது வெளியவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு ரியூஸு சொன்ன உடனே, எமிலியாவுக்கு பதிலாக நான் போயிட்டு அந்த ட்ரையல்ஸில் கலந்துக்கிட போகிறேன், நீங்களே உங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க, நான் அந்த சாங்சுரிக்குள்ளே போகவோ அதை என்னை ஏற்றுக்குச்சு, அண்ட் நான் அதில் பாஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் கிட்ட பேசிட்டு நான் அதில் போயிட்டு பாஸ் பண்ணி அந்த பேரியரை உடைக்கேன்னு சொல்லவோ, அது முடியாது அப்படின்னு சொல்லவோ, கார்ஃபீல்டு பார்த்தா அவன் சங்க பிடிச்சி நெரிக்கிறான்.
நீ இதை பண்ணக்கூடாது, எமிலியா மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியோஸோ சொல்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோவை இப்போ கெட்டி போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. இப்போ கார்ஃபீல்டு வந்துட்டு நீ என்னதான் கத்துனாலும் யாருக்கும் கேட்காது அப்படின்னு வாயில் கெட்ட ஊற்று விட்டா உடனே நம்ம ஹீரோ காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறான். கத்தாதான்னு சொல்லி கார்ஃபீல்டு மிரட்டவோ எதுக்கு இப்படி பண்ணுறான்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத சுபாரு, நீ அந்த விச்சஸ் கட்டில் உள்ளவன் தான் தெரியும். மேலே அந்த விச்சோட சென்ஸ் ஸ்மெல் அடிக்குது. நீ சாங்சுரியை என்ன பண்ண போகிற சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம கார்ஃபீல்டு கேட்கவும், நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட கார்ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ நடிக்காத சுபாரு, உன்னோட விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது அப்படின்னு கார்ஃபீல்டு சொல்லவும், அப்போ பேசாமல் என்னை கொன்ற வேண்டியதானே, எதுக்காக கடத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ராஸ்வெல் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான், நீ ரொம்பவும் தைரியமானவன் தான், ஆனால் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ சூசைட்லாம் ஏதோ பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி அவனை கெட்டி போட்டுட்டு எல்லாம் எம்லியா கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுதான். இப்போ எல்லாருமே சுபாருவை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. ரேமாவா பவரை யூஸ் பண்ணி தேடிதான், ஆனால் எங்கே தேடியும் நம்ம ஹீரோ கிடைக்கல. நைட்டு காட்டுக்குள்ளே தனியாக போன யாரும் உயிரோடு திரும்ப வந்ததில்லைன்னு கார்ஃபீல்டு சொல்லவும், அவன் தனியாவா போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ கேட்கவும் இவன் முறைக்கிறான். சுபாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு எம்லியா வேண்டிக்கிறா. அவன்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு, நான் சுபாரு கூட போனது நீ யார்ட்டையும் சொல்லலைன்னா நான் உனக்கு இதை தாரேன்னு சொல்லவும், ஆட்டோவோ ஓகே அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியலை. அந்த காஸ்பலில் இருக்கிறத மட்டும்தான் நீ பண்ணன்னு சொன்ன பேட்ரஸ், ஒருவேளை அது உண்மையாகவே இருந்தாலும் எனக்கு ஒன்று ரொம்பவும் பிடிக்கும், உன்னோட திட்டுற அந்த வாய்ஸை நான் இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் வருத்தப்பட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த கெட்டிலேருந்து எப்படியாச்சும் வெளியே வரணும்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியலை. யாரோ ஒருத்தவங்க உள்ளே வராங்க. பார்த்தா ரியோஸோ வந்து நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பிடுதா. இந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த மேன்ஷனுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ரிட்டர்ன் ஆனாங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு எல்சா எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவா. நான் எப்படியாச்சும் எல்லாரையும் காப்பாற்றணும், பேசாமல் சூசைட் பண்ணிடலாமான்னு அவன் தலையை போட்டு முட்டுறான். ஆனால் அது வேஸ்ட்டு தான், அவனால் சூசைட் பண்ண முடியல. நம்ம ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கு. பார்த்தா ஆத்தோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோவோட கெட்டெல்லாம் அவுத்து விட்டு அவனுக்கு தண்ணி கொடுக்குறான். நினச்சா நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதில் மாட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்த சொல்லுவோம். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். கிட்டத்தட்ட நீங்கள் 3 நாளாக இந்த இடத்துல இருக்கீங்க, உங்களை காணும்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. இன்னும் எம்லியாவோட ட்ரையல்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், 3 நாள் ஆகியே போதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம், எம்லியா ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. 2வது நாள் அவங்க ட்ரையல்ஸ்க்கே போகல. ஆனால் ராஸ்வெல் தான் வந்துட்டு இந்த பேரியரை நம்ம உடச்சாதான் சுபாருவை வெளியே போயிட்டு தேட முடியும் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி போயிட்டு அவங்க ட்ரையல்ஸில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், எதுக்காக நீ வந்து என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆக்சுவலி நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருப்பேன், ஆனால் கார்ஃபீல்டு என்னை கவனிச்சுக்கிட்டே இருந்தான், அதனால தான் என்னால் வர முடியல, அதான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீ எதுக்காக வந்துட்டு என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கவும், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு அதனால தான் சொல்லவும், உன்னோட ஃப்ரெண்ட் யாருக்கு உதவி தேவைப்பட்டுச்சு என்ன சொல்கிற புரியலையே அப்படின்னு சொல்லவும், என்ன சுபாரு உனக்கு இன்னுமா புரியலை, என்னோட ஃப்ரெண்டுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு, அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, நீ தான் சுபாரு, நீ தான் என்னோட ஃப்ரெண்டு, நீ எவ்வளவோ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, அந்த விச்சஸ் கல்ட்கிட்டே இருந்துலாம் என்னை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தா சொல்லவும், என்னது நான் உன்னோட ஃப்ரெண்டா, ஆமாம் சுபாரு நீ என்னோட ஃப்ரெண்டு, எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்க, நான் இதை கூட பண்ண மாட்டேனா, சில சமயம் நீ வந்துட்டு என்னை கிண்டல் பண்ணுவ, ஆனாலுமே நம்ம க்ளோஸாக இருக்கிறதுனால தானே நீ என்னை கிண்டல் பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். நான் கூட என்னப்பா ஏதான்னு நினச்சேன், நீ என்னை ஃப்ரெண்டாக நினச்சிருக்க, நான் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையிலேயே நீ ரொம்ப சூப்பர் தான் ஆர்த்தோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிச்சிட்ருக்கான். 3 நாளாக இவங்க கஷ்டப்பட்டு ஆர்த்தோ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போது ஒரு அழுகு கலந்த சிரிப்பாக சிரிச்சுட்டு, ரொம்பவும் தேங்க்ஸ் ஆர்த்தோ, நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்னொருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகவோ யார் அதுன்னு கேட்குறான். பார்த்தா ரேம் அங்கே நின்றுட்டுருக்கா. ஒரு வழியாக வந்துட்டியா அப்படின்னு அவள் ஹாப்பி ஆகுறா. நம்ம ஹீரோ தப்பிச்சதை பார்த்து கார்ஃபீல்டு டென்ஷன் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு எபிசோடில் கார்ஃபீல்டு நல்லவனாக இருக்கான், இன்னொரு எபிசோடில் பார்த்தா ரியோஸோ கெட்டவளாக இருக்கா. என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் இன்னும் வேறு லெவலில் குழப்பம் கலந்த சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.